இன்றைக்கி பார்க்க போகிறது நாம் டிஜிடெக் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டம் தான். மாடல் பார்த்தீங்கன்னா DWM101 தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது. டிஜிடெக் மைக்ரோஃபோனில் இது உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் கொஞ்சம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிஜிடெக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுமாதிரி பாக்ஸில் உங்களுக்கு வந்து போட்டு தந்துடுவாங்க. இந்த பாக்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்செட் 2 கொடுத்துனுப்பாங்க. ஹெட்செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், ஹெட்செட் வந்து உங்களுக்கு 2 கொடுத்துனுப்பாங்க. ஏன்னா 2 டிரான்ஸ்மிட் இருக்கிறதுனால 2 ஹெட்செட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது கொடுத்துனுப்பாங்க. உங்களுக்கு அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த இது பவுச் மாதிரி இருக்கும், அது கொடுத்துனுப்பாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 2-in-1 அந்த கேபிள் ஒன்று கொடுத்துனுப்பாங்க. 2-in-1 கேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கொடுத்துனுப்பாங்க 2-in-1 கேபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 அந்த இந்த கேபிள் கொடுத்துனுப்பாங்க. ஒன்று DSLR கேபிள் ஒன்று கொடுத்துனுப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கேபிள் இருக்கும். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இதில் இருக்கும் சேம் 2த்துல ஏதோ ஒன்று நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டுக்காக உங்களுக்கு அந்த இது கொடுத்துனுப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேமரான்னு சொல்லிட்டு கொடுத்துனுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் மொபைலில் கனெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் சேம் 2 இதில் இருக்கிற 3த்துல நீங்கள் எது வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து மொத்தம் 2 இருக்குது. 2த்துல நீங்கள் எது வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் கேபிள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா C டைப்பில் கொடுத்துருக்குறாங்க சார்ஜஸ் கேபிள், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிஜி உங்களுக்கு வந்து ஐஃபோன் அது மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த இது சார்ஜஸ் போடுறது தான். உங்களுக்கு ஐஃபோன் மாதிரி இந்த இருக்குதுன்னா அதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கேபிள். C டைப்னால் இந்த கேபிள் உங்களுக்கு. இது 2 பார்த்தீங்கன்னா 2 வந்து உங்களுக்கு டிரான்ஸ்மிட் இருக்கிறதுனால 2 கேபிள் உங்களுக்கு கொடுத்துட்டுப்பாங்க. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிடெக்கோட உங்களுக்கு மெனு அது பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு இது மாதிரி கேட்லாக் மாதிரி கொடுத்துனுப்பாங்க. இது பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் சும்மா அது கேட்லாக் மாதிரி தான் இருக்கும், நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி ஆன் பண்ணுறது எப்படி இது பண்ணுறது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். டிரான்ஸ்மிட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்தோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு சார்ஜஸ் லெவல், 2வது கனெக்ட் ஆகிறது, 3வது பார்த்தீங்கன்னா மைக் ஆன் பண்ணுறது, 4வது பார்த்தீங்கன்னா எக்கோ. இதில் மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஆன் ஆஃப் பட்டனு. பக்கத்தில் பார்த்தோன்னா மியூட் பண்ணிக்கலாம். இது 1 டைம் 2 செகண்ட்ஸ் அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகிக்கும். மீண்டும் 2 செகண்ட்ஸ் அழுத்தி பிடிச்சின்னா ஆஃப் ஆயிரும். இது வந்து நீங்கள் மியூட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் பேசுகிறாங்க. இதில் ஒன்றும் கனெக்ட் பண்ணல. நம்ம கனெக்ட் பண்ணிட்டு முன்னாடி இப்போ எப்படி வாய்ஸ் வருது, எப்படி நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ப்ளஸ் அது எல்லாமே எக்கோ ஆப்ஷன் இதில் இருக்குது, அது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் எக்கோ பட்டன். இது வந்து உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு டைம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இதில் இருக்குது. ப்ளஸ் 2வது ஆப்ஷன் என்னென்னா எக்கோவும் இதில் இருக்குது. உங்களுக்கு வந்து ஹெட்செட் போட்டு கேட்குற மாதிரி இருக்குது. இது ஹெட்செட் போட்டு நீங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த போர்ட்டு இது வந்து உங்களுக்கு அந்த பவுச் இருக்குது பாருங்கள், இது வந்து நீங்கள் வந்து இது கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து இதில் லைட்டாக ஃபிட்டிங் பண்ண முடிஞ்சு. இதில் அது சும்மா லைட்டாக வச்சு ஃபிட்டிங் பண்ணி வர மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டிரான்ஸ்மிட் எப்படி ஆன் பண்ணுறதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். கீழே வந்து நீங்கள் வந்து அது கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பட்டனை வந்து நீங்கள் ஒரு 2 செகண்ட்ஸ் அழுத்தி பிடிச்சாவே உங்களுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். உங்களுக்கு பேட்டரி லெவல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா பிளிங்கிங் ஆகும். இது வந்து கனெக்ட் ஆகலைன்னா பிளிங்கிங் ஆகும். கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பிளிங்கிங் ஆகுது. நான் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறேன். 3வது ஆப்ஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து மைக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம ஒரு டிரான்ஸ்மிட்டர் நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டோம். இன்னொரு டிரான்ஸ்மிட்டர் நீங்கள் அதே மாதிரி பார்க்கலாம். இன்னொரு டிரான்ஸ்மிட்டர் பார்த்தீங்கன்னா சேம் அதே போல் தான். உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது அழுத்தி பிடிச்சிருங்க. அழுத்தி 2 செகண்ட்ஸ் அழுத்தி பிடிச்சாவே உங்களுக்கு வந்து ஆன் ஆகிக்கும். ஆனோடனே சேம் அதில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த டிரான்ஸ்மிட்டர்லையும் இது இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி லெவல், 2வது வந்து கனெக்ட் பண்ணுறது. இப்போ வந்து கனெக்ட் ஆகலை ரிசீவர் கூட, அதனால தான் டிரான்ஸ்மிட்டர் இந்த பிளிங்கிங் ஆகுது. 3வது பார்த்தோன்னா உங்களுக்கு மைக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம 2 டிரான்ஸ்மிட்டர் எடுத்து வச்சிட்டோம். 3வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவர். இது மூலமாக தான் உங்களுக்கு இந்த 2 டிவைஸு கனெக்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆஃப். ஓகேங்களா, இது சேம் பேட்டரி லெவல் கனெக்டடு ப்ளஸ் மைக்கு எக்கோ இருக்குது. ரிசீவர் இது நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அதேமாதிரி தான் சேம் உங்களுக்கு வந்து ஆன் ஆஃப் பட்டனு ப்ளஸ் மியூட்டு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் ப்ளஸ்ஸு வால்யூம் மைனஸ் இருக்கும். ஐ மீன் வால்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது வால்யூம் வந்து குறைக்கிறது இந்த ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
இதில் வந்து பார்த்தோன்னா டிரான்ஸ்மிட்டர்னால உங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து மைக் பேசுகிறது. இது வந்து எக்கோ, உங்களுக்கு வந்து எக்கோவும் இருக்குது, ப்ளஸ் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன், ரெண்டும் ஒரே பட்டன் தான். இது வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ஹெட்செட் போட்டு பேசிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒயர்லெஸ் இருக்குது, ப்ளஸ் ஹெட்செட் போட்டு பேசிக்கலாம், உங்களுக்கு 2 in 1 இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ரிசீவர் வந்து நம்ம இப்போ ஆன் பண்ண போகிறோங்க. இப்போ நல்லா பார்த்துங்க, ரிசீவர் ஆன் பண்ணலை. ஆன் பண்ணாதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளிங்கிங் ஆகுது. இப்போ நம்ம ரிசீவர் ஆன் பண்ணுறோங்க. அப்புறமேட்டு அது என்ன ரியாக்ஷன் கொடுக்குதுன்னு பாருங்கள். நல்லா பாருங்கள், ரிசீவர் அழுத்தி பிடிச்சிட்டேன் 2 seconds பாருங்கள், ஆன் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்டரி லெவலு, ரெண்டாவது வந்து கனெக்டடு. உங்களுக்கு ஏன் கனெக்டில் இது வந்து பிளிங்கிங் ஆகாமல் எரிஞ்சிட்டு இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஆன் ஆகிக்கும். நீங்கள் வந்து ஆன் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்மிட்டரில் கனெக்ட் ஆகிக்கும். உங்களுக்கு வந்து ரிசீவர் ஆன் பண்ணி அடுத்த செகண்ட்ஸு டிரான்ஸ்மிட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிட்டர்லேயும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ப்ளஸ் ரெண்டாவது டிரான்ஸ்மிட்டர் பாருங்கள், இதுலேயும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். ஏன்னா உங்களுக்கு வந்து ரிசீவர் வந்து நீங்கள் மற்ற டிவைஸ் எப்படின்னு தெரியல, ஆனால் டிஜிடெக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிரும். பாருங்கள், கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இப்படி பேசி அதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ப்ளஸ் எக்கோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு ரெண்டாவது வீடியோவில் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு வீடியோ, ஏன்னா உங்களுக்கு லென்த்தாக இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ரெண்டாவது வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 முடிச்சுட்டு பின்னாடி உங்களுக்கு ஒரே லென்த்தாக ஒரு வீடியோ போடுறேன். அதை நீங்கள் பார்த்துங்க, எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது, எப்படி நம்ம டிவைஸ் எத்தனை மீட்டர் அளவுக்கு நமக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். மேபி இதில் பார்த்தோன்னா அதில் அவங்க 30 மீட்டர் சொல்லியிருக்கிறாங்க. மேபி நமக்கு வந்து எவ்வளோ மீட்டர்ஸ் நமக்கு எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இது பண்ணி காட்டுறேன். பார்த்துங்க, இப்போ வந்து நம்ம வந்து ரிசீவர் ஆன் பண்ண உடனே நமக்கு 2 டிரான்ஸ்மிட்டர் கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம். பாய், தேங்க்யூ.